ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை பற்றி ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. அவனும் டக்குன்னு தப்பாக பதில் சொல்கிறேங்கிற பேரில் எல்லா கொஸ்டினுக்குமே கரெக்டாக பதிலை சொல்லிட்டான். ஸோ இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, உங்களோட மனைவி உங்களோட காதலை என்ன காரணத்துக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவனுக்கு பதில் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஒரு தடவை நம்ம ஹீரோயினி அசாத்தோட கபூரு கிட்ட போயிட்டு அவங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. உங்களுக்கு இதுதான் ஆசையா, அர்மானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா, அதனால தான் உங்களோட இதயத்தை அர்மானுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னா, உங்களோட ஆசை இதுதான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த அர்மானை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதை இவன் மனசில் வச்சுக்கிட்டு அதுதான் ரீசனுங்கிறது இவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இங்கே உல்டாவாக பதில் சொல்கிறேங்கிற பேரில் என்ன பதில் சொல்கிறான்னா, என்னோட மனைவி என்னை காதலிச்சா, அதனால தான் அவள் என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, கரெக்டான ஆன்சர், நீங்கள் 3 கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், இந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எப்படா நம்ம ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பெஸ்ட் ஜோடிங்கிற அந்த டேகையுமே 2 பேருக்குமே போட்டு விட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போட்டியில் ஜெயிச்சதை நினச்சி. ஆனால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஸோ அவன் போயிட்டு கோமா ரூமுக்கு போயிடுறான். பின்னாடியே இவளும் போயிட்டு வெறுப்பத்துற விதமாக, பார்த்தீங்களா நம்ம தான் இந்த போபாலோட பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு செமக்கம் வருது. ஏன்னா இதெல்லாம் இவ உண்மையிலே பாசமாக அன்பா அவனை புரிஞ்சிக்கிட்டு ஓகேன்னு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டா அது வேறு விஷயம். ஆனால் இது எல்லாமே அவள் பண்ணுற ட்ராமா தானே. அதனால் அவனுக்கு பயங்கரமாக கோந்துருது. எதுக்கு அப்படி நீ ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்க, இப்போ என்ன உனக்கு நம்ம 2 பேரும் இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு கப்புள்னு எல்லாருக்கும் தெரிவிக்கணும், அதுக்காக தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்க. கணவன் மனைவி 2 பேரும் எப்படி புரிஞ்சு குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கிட்டே காட்டணும்னு நினச்சல்ல. சரி ஓகே, அதை நீ என்கிட்டையும் காட்டு. நான் உன்னோட கணவன் தானே, அப்போ உங்ககிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது தானே, அப்போ அந்த உரிமையை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு இவன் போயிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் நெருங்கி போயிட்டு இருக்கான். அவளும் பிடிச்சி தள்ளிவிட போயிட்டு இருக்கா. அர்மான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் விலகுங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே கிட்ட போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதாவது இப்போ தானே அவனுக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டதுனால வலி வந்துருச்சு. ஸோ அதை அவளுமே கவனிச்சிட்டா. இருந்தாலும் இவன் ஏதோ ஆக்ட் பண்ணுறானோ நடிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்ன அர்மான் நடிக்கிறீங்களா, விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு கீழே விழுந்துடுறான் பொத்துன்னு. அப்போ இவ என்ன நடிக்கிறீங்களா, கண்ணை திறந்து பாருங்க அர்மான், என்ன விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போயிட்டு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் எவ்வளோ எழுப்பினாலும் அவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவனுக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கா, எப்படியாவது இவரோட உயிரை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படி துவா செஞ்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துலேயே அவன் கண்ணு முழிச்சு பார்த்துடுறான். அவன் கண்ணு முழிச்ச உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவனும் பதிலுக்கு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது 2 பேரும் ஒருத்தர் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த சூனியக்காரி வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு பையனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவன் யாருன்னு தெரியல. அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் கூட 1 மணி நேரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. புருஷன் தான் இருக்கானே, அப்படியே எதுக்காக இவன் இது மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படியே அவங்ககிட்ட நெருக்கமாக க்ளோஸாக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ கதவு திறந்துட்டு வர மாதிரி தெரியுது. பார்த்தா அது நம்ம பாட்டி தான். பாட்டி கட்டை எடுத்துட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கு. இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அதை விட ஷாக்காக அந்த பயலுக்கு தான். இந்தம்மா யார் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டி அங்கேருந்து உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் வீட்டுக்கே வந்துருப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி அந்த கட்டையால் கண்ணாபுரான்னு அடித்து துரத்தி விட்டுருது. அதில் இவளுக்கு பயங்கரமாக கோந்துருது. என்னோட எல்லா விஷயத்துலையும் நீ மூக்க நுழைக்கிறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவத்தில் பாட்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கா. கொலையே பண்ணலாங்கிற அளவுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் இவளோட சக்தி இவளுக்கு முழுசாக கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் யாரையும் இவ கொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி யாரையாவது கொன்னுட்டா அப்படின்னா அப்புறம் இவளுக்கு டெம்பரரியாக கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த சக்தியும் போயிடும். அதனால் பாட்டியை கொல்ல வேணான்னு முடிவு பண்ணுறா. பட் இருந்தாலும் இந்த கிளவியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜார் இருக்குது. அதில் இவ ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறா. அடுத்த நிமிஷமே பாட்டி ஆவியா மாதிரி அந்த ஜாருக்குள்ளே போயிடுது. பார்த்தா இப்போ அந்த ஜாருக்குள்ளே பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி ரொம்ப குட்டியாயிடுச்சு போல். இப்போ அந்த ஜாருக்குள்ளே அந்த பாட்டி இருக்குது. அங்கேயே சோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க போல். ஜாருக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போ நின்று பாட்டி கத்திக்கிட்டு இருக்கேன், என்னை விடு, நீ என்ன பண்ண, என்னை வெளியே விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. இருந்தாலும் நீ என் விஷயத்தில் தலையிட்டதுக்கு உனக்கு இது தாண்டி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜாரை கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிடுறா. அடுத்த நிமிஷமே இவளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. ஏன்னா இப்போ இவ மந்திர சக்தியை யூஸ் பண்ணால. ஸோ அதனால
இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு டீல முடிக்கிறதுக்காக வந்திருக்கான் போல. அப்படியே அந்த இன்வெஸ்டர் கிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா பில் பே பண்ணணும். ஸோ அதனால அந்த பில்லை நானே பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கார்டை கொடுத்து பே பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கிற வெயிட்டரோ போயிட்டு கார்டை தேய்ச்சிட்டு வந்துட்டு இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வேற ஒரு கார்டை கொடுத்துட்ருக்கான். அந்த கார்டும் டிக்ளைனில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கும். இவனுக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் மூணாவதாக ஒரு கார்டை கொடுக்குறான். அதுவுமே ஒர்க் ஆகலை. சரி நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்ஸில் பணத்தை பார்த்தா பணமும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து டீலை ஓகே பண்ணுறது சந்தேகம் தான். இட்ஸ் ஓகே அர்மான், நாங்களே பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே பே பண்ணிவிட்டு உங்ககிட்ட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இருக்கான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதனால டீல் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி கார்டு ஒர்க் ஆகாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உடனே பேங்க்கு கால் பண்ணி கேட்குறான். எங்கள் சைட்லேருந்து மிஸ்டேக் இல்லை, நீங்கள் தான் வந்து உங்கள் கார்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து இவனோட பிஸ்னஸ் பார்ட்னரான நம்ம இஷாந்த், அதான் கான்பேகமோட புருஷன், அவனுக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அவனோட பிஏ பொண்ணுக்கிட்டே இஷாந்த் வந்து சிங்கப்பூர் போயிருக்காரு, அவர் ஊர்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. கையில் ₹1 கூட இல்லை. பாதி சுத்த வேற நம்ம ஹீரோயினி பேரில் எழுதி வச்சுட்டான். ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த கான்பேகம் வந்து அந்த குட்டி பையன் கூட விளாண்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த குட்டி பையன் அங்கே இருக்கிற ஜார் வந்து அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை போயிட்டு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். இந்த ஜார் இங்கே எப்படி வந்துச்சு, ஒருவேளை வேலைக்காரி கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் அதை போய் தொட போகிற நேரத்துக்குள்ளே டக்குன்னு ஸ்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையன் அப்படியே நின்றுடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜாரை வந்து எடுத்து இவ கையில் வச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே மாமியாரோட குரல் கேட்குது. அவங்க வரவும் இவ அந்த ஜாரை வந்து ஒழிச்சு வச்சிடறா. என்னாச்சுமா அப்படின்னு கேட்டா, பாட்டி எங்கேயாவது பார்த்தியா, அவங்க வீட்லேயே இல்லை, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப பதட்டமாக பேசினா, பாட்டி அந்த ஜாருக்குள்ளே தான் வச்சிருக்கா. பாட்டியுமே கத்திக்கிட்டு இருக்கு, மருமகளே நான் இந்த ஜாருக்குள்ளே தான்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க கத்துற அந்த சவுண்ட்லாம் வந்து வெளியே கேட்கல போல. இவ ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. ஏதாவது வேலை விஷயமா அவங்க வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இல்லை அவங்க எப்போவுமே வெளியே போகும்போது எனக்கு கால் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, இப்போ காலும் பண்ணாமல் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ அவங்களுக்கு தப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படிலாம் பேசவும் எங்கே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறா. அடுத்த நிமிஷமே மாமியாருக்கு வந்து கால் வருது. கால் பண்ணுறது பாட்டி தான். ஆனால் பாட்டி தான் ஜாரில் இருக்கே, அப்புறம் எப்படி இவளுக்கு கால் வருதுன்னு பார்த்தா எல்லாம் இவ போட்ட மந்திரத்தினால தான் அந்த கால் வருது. உடனே இவங்களும் சந்தோஷப்பட்டு எங்கே இருக்கீங்க மாமியார் அப்படின்னு கேட்டால், நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ தான் வாய்ஸ் கொடுக்குறா. ஆனால் அந்த அம்மாவுக்கு பாட்டியோட குரலாக அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், அவள் இங்கேயே தங்க சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு 2-3 நாளில் திரும்பி வந்துருவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ தாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவளுக்கு டக்குன்னு கண்ணு தெரியாமல் போயிடுது. ஏன்னா இப்போ அந்த மந்திர சக்தியை யூஸ் பண்ணால. ஸோ அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு அந்த குட்டி பையன்கிட்ட நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறா. என்ன கேமுன்னு கேட்டால், இப்போ அம்மா வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிப்பேன், நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட ரூமில் விடணும், ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் விட்டுறான். உண்மையிலே அவளுக்கு கண்ணு தெரியலை, கண்ணு தெரியாதவளை தான் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து ஒரு சூனியக்காரி நின்றுட்டு இருக்கா. அவள் வந்து நேரம் இவளுக்கு டக்குன்னு கண்ணு தெரியுது. இவளால் இதை நம்பவே முடியல. உடனே அந்த பையனை சரி நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிடறா. அதுக்கப்புறம் வந்து இவ கேட்குறா, நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன உதவி செய்ய போகிறீங்க, எனக்கு தான் வந்து என்னோட சக்தியை யூஸ் பண்ணால் கண்ணு தெரியாமல் போயிடுது, அது மட்டும் இல்லாமல் டெம்பரரியாக வச்சுருக்க இந்த சக்தினால யாரையும் நான் கொல்லவும் கூடாது, அப்படி நான் யாராவது கொன்னேன் அப்படின்னா அந்த டெம்பரரியான சக்தியை என்னை விட்டு போயிடும், இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் போது உங்களால் எனக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த டெம்பரரியான சக்தியை உனக்கு நான் வந்து நிரந்தரமாக ஆக்கிறதுக்கான ஒரு உதவியை தான் நான் உனக்கு பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், ஆனால் அதுக்கு நீ ஒரு விஷயத்தை இழக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னோட சக்தி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் இழக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காதில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நமக்கு காட்டலை. அடுத்த நிமிஷமே இவ என்ன பண்ணுறான்னா ஒரு வட்டத்தை போட்டு ஒரு இடத்துல உட்காந்து மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நெருப்பில் இவளோட முடியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இந்த முடியை கட் பண்ணி போட்டால் தான் சக்தியெல்லாம் வருமா என்னான்னு தெரியல, அது கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இவ பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ கையில் இப்போ ₹1 கூட இல்லை. அதனால் நேராக நம்ம ஹீரோயினை தேடி தான் வந்திருக்கான். அவகிட்ட தான் போயிட்டு இவன் காசுக்கு நின்று ஆகணும். பட் இருந்தாலும் இவனுக்கு தன்மான தடுக்குது. எப்படி அதை கேட்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ போயிட்டு, என்னாச்சு பேபி, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க,
நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுறதுக்காக தான் உங்களோட மனைவி, நான் உங்கள் பக்கத்துலேயே தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும், ஆமாம் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன உதவி? நீங்கள் என்கிட்ட உதவி கேட்குறீங்களா? இது என்னால் நம்பவே முடியலையே. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் டக்குன்னு, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் கொடுக்குறியா? அதுவும் சும்மா கொடுக்க வேணாம், கடனாக கொடு, நான் கொஞ்சம் நாளில் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவ உடனே, எனது பணம் வேணுமா? என்னங்க நீங்கள் அதுக்கு ஏங்க இவ்வளோ தயங்குறீங்க? உங்கள் மனைவி கிட்ட தானே நீங்கள் பணம் கேட்குறீங்க, இருங்க நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு எடுத்துகிட்டு வர போகிறா. பட் இருந்தாலும் ஒரு கண்டிஷன், நான் உங்களுக்கு பணம் தரேன் தாராளமாக, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைப்பேன், அதை நீங்கள் செய்யணும், அப்போ நான் உங்களுக்கு தாராளமாக பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன கண்டிஷன்னு கேட்டால், நீங்கள் என் கூட ஹனிமூன் வரணும், அதுதான் என்னோட கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது ஹனிமூனா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா, ஆமாம் நீங்கள் என் கூட ஹனிமூன் வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன், ஐ ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஹனிமூன் போகிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், ஹனிமூன் போகிறதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசிட்டா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, திரும்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிறா. இங்கே பாருங்க, நீங்கள் ஹனிமூன் வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பேப்பரை ரெடியாக எழுதி வச்சிருக்கா. அதில் வந்து இவனா வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி, நான் என்னோட மனைவி கூட ஹனிமூன் போகிறேன், அதில் எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்படின்னா இது எல்லாத்துக்கு முன்னாடி நீ தான் இருக்கியா, நீ தான் என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியா, வெறும் உன் கூட நான் ஹனிமூன் வரதுக்காக நீ இதெல்லாம் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதுக்கு அவள் வாயை மூடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. சீரியஸ்லி மாகிரா, நான் அவன் கூட ஹனிமூன் வரதுக்காக நீ இந்த லெவலுக்கு கீழே இறங்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை, எனக்கு நீங்கள் என் கூட ஹனிமூன் வரணும், அதை தான் நான் செஞ்சேன், வேற ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போவே அதில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து கிட்டுட்டு இருக்கா. இவனும் வேற வழியே இல்லாமல் அதில் வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள, நீ எதுக்காக என்ன ஹனிமூன் கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ யோசிச்சது நல்ல ஐடியா தான் பேபி, நான் எப்போதுமே பிஸ்னஸ்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கனே தவிர என்னோட குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் கொஞ்சமும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் நீ யோசிச்சிருக்க, நம்ம ஹனிமூன் போகணுன்னு தானே நீ ஆசைப்படுற, தாராளமாக போவோம், நம்மளோட ஹனிமூனை போயிட்டு நல்லா செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், என்ன ரெடியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.